உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். என் பொண்ணுதான் செத்து போயிட்டா. அவ அஸ்தியாவது என் சொந்த ஊர்ல குலதெய்வம் கோயில் இருக்கிற குளத்துல கரைக்கணும்னு ஆசைப்படுற மாப்பிள்ள. மாமா, உங்க ஆசைப்படியே அது நடக்கும். ரொம்ப நன்றி மாப்பிள்ள. அப்பா, இப்போ மறுபடியும் ஊருக்கு போயிட்டு வந்தா அங்க வேலுவும் மத்தவங்களும் ஏதாவது பிரச்சனை பண்ண போறாங்கப்பா. ஏமா, அவங்களா எனக்கு யாருமா? அவங்க என்ன பிரச்சனை பண்ணாலும் நான் பாத்துக்கிறேன். அதையே மீறி பிரச்சனை வந்தா வெட்டி வகுந்துடுறேன். அதுக்கெல்லாம் ஒரு அவசியமும் இல்ல மாமா. நான் இருக்கேன், நான் பாத்துக்கிறேன். உங்களுக்கு அங்க எந்த பிரச்சனையும் வராது. நம்ம எல்லாருமா சேர்ந்து ஊருக்கு போலாம். என்ன சொல்றேன்? உங்க ஆசைப்படிங்க எல்லாம் நடக்கும். ஆமா சம்பந்தி, எழில் சொல்றதுதான் சரி. நாம எல்லாரும் ஒன்னா ஊருக்கு போலாம். சரி மாப்பிள்ள, நான் இதுக்கு முன்னாடி இருந்த வீடு என் ஊர்க்கார நண்பன் கொடுத்தது. அவங்கிட்ட சொல்லிட்டு நான் வீட்டை காலி பண்ணிட்டு வந்துடுறேன். சரிங்க மாமா. ராமையா, ஐயா, கொஞ்சம் வீடு வரைக்கும் போகணும். அதுக்கு என்ன தாராளமா போலாம், வாங்கய்யா. டேய், போன் வந்துருக்கடா. டேய், மனோகரி மேடம் தான் கால் பண்றாங்க. அப்ப ஆன் பண்ணி பேசுடா. மேடம், சொல்லுங்க மேடம். அந்த கிழவன் கார்ல இப்போ டிரைவரோட வீட்டை விட்டு கிளம்ப போறான். நீங்க ரெடியா தானே இருக்கீங்க? ரெடியா தான் மேடம் இருக்கோம். எழிலோட வீட்டை தாண்டினதும் தூக்கிடுங்க. சரிங்க மேடம். அந்த டிரைவர் ரொம்ப பிரச்சனை பண்ணா தட்டி ஓரம் கட்டிட்டு அந்த கிழவனை மட்டும் தூக்கிட்டு வாங்க. ஓகே மேடம். ஏய், ஏறா. சரி வா. ஏய், இவன் தான்டா. வாடா, ஓடுடா. போ 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 போ, வேகமா போ. சொல்லு. ஆளை தூக்கியாச்சு மேடம். குட், வெரி குட். நான் சொன்ன மாதிரியே அவனை பத்திரமா நம்ம இடத்துல வைங்க. அடுத்து என்ன பண்ணணும்னு நான் சொல்றேன். ஓகே மேடம். ஐயா, 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 ராமையா, ஐயா, என்ன? சுப்பிரமணிய ஐயாவை யாரோ கார்ல தூக்கிட்டு போறாங்கய்யா. வாங்க வாங்க ராமையா. ஐயா, என்ன ராமையா சொல்றீங்க? ஐயா, ஆமாங்கய்யா, நானும் சுப்பிரமணிய ஐயா வெளில நின்னு பேசிட்டு இருந்தேன்யா. யாரோ 2 பேர் கார்ல வந்தானுங்கய்யா. திடீர்னு என்னை அடிச்சு போட்டுட்டு சுப்பிரமணிய ஐயாவை கார்ல ஏத்தி கூட்டிட்டு போயிட்டாங்கய்யா. சுடர் அப்பாவை கடத்துற அளவுக்கு யார் அவருக்கு எதிரி இருக்காங்க? தெரியலங்கய்யா. அவனுங்களை பாக்குறதுக்கு நம்ம ஏரியா ஆளுங்க மாதிரி தெரியலங்கய்யா. ஐயா, இத வேற யாரோ பிளான் பண்ணி செய்யறாங்கய்யா. ரொம்ப பயமா இருக்குங்கய்யா. ஐயா, ஏதாவது பண்ணுங்கய்யா. சரி சரி, கத்தாதீங்க. நாளைக்கு இந்துவுக்கு திதி கொடுக்க எல்லாரும் ஒன்னா கிளம்புற நேரத்துல இப்படி ஒரு விஷயம் நடந்திருக்குன்னு தெரிஞ்சா எல்லாரும் அப்செட் ஆயிடுவாங்க. குறிப்பா சுடருக்கு தெரிஞ்சா ரொம்ப அப்செட் ஆயிடுவா. சரிங்கய்யா, சொல்லாம எப்படியா மறைக்க முடியும்? இந்த திதி கொடுக்கறதுக்கு முக்கியமா சுப்பிரமணிய ஐயா தானே வரணும். எல்லாருமே கேட்பாங்களையா? அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன். நீங்க எல்லாரும் இந்துவுக்கு திதி கொடுக்க இன்னைக்கு தான் ஊருக்கு போயே ஆகணும். டைம் வேற ரொம்ப கம்மியா இருக்கு ராமையா. அதனால நீங்க என்ன பண்ணுங்க, மொத்த பேரையும் அழைச்சிட்டு முன்னாடியே நீங்க கிளம்புங்க. ஐயா, நீங்க எல்லாமே எப்படிங்கய்யா? சுடரம்மா கேட்டா நான் என்னையா பதில் சொல்லுவேன்? யார் கேட்டாலும் நான் ஒரு முக்கியமான வேலையா போயிருக்கேன், வந்துருவேன்னு சொல்லுங்க. ஓகே, மத்தத நான் நேர்ல வந்து பேசிக்கிறேன். ஐயா, ஐயா, அவனுங்களை பாக்குறதுக்கு ரொம்ப மோசமானவங்க மாதிரி தெரியுதுங்கய்யா. நீங்க தனியா போயிடாதீங்கய்யா. ராமையா, நான் பாத்துக்கிறேன்னு சொல்றேன். நீங்க எல்லாரையும் கூட்டிக்கிட்டு கிளம்புற வேலையை பாருங்க முதல்ல. ஓகே ஐயா, இப்பவும் சொல்றேன், எனக்கு ரொம்ப பயமா இருக்கீங்கய்யா. ராமையா, நான் தான் சொல்றேன்ல,
நான் சுடரோட அப்பாவோட தான் வருவேன். ஆனா நீங்க யாருக்கிட்டையும் அவர் மிஸ் ஆன விஷயத்தையும் நான் தேடி போன விஷயத்தை பத்தியும் ஒரு சின்ன ஹிண்ட் கூட எதுவும் கொடுக்காதீங்க. ஓகே, அதை மெயின்டைன் பண்ணுங்க. பார்த்து பத்திரமா போயிட்டு வாங்கய்யா. அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன் ராமையா. நீங்க உடனே எல்லாரையும் கூட்டிட்டு கிளம்புங்க. சரிங்க. ஹலோ டாக்டர் சார், மாமனாரை தேடி கிளம்பிட்டீங்க போல இருக்கு. பச்சவர் தானே நீங்க? என்ன ஏது எங்க இருக்கிறாருன்னு தெரியாம எங்க போய் தேடுவீங்க நீங்க? ஏய், என்னடா வேணும் உனக்கு? ச்சே, படிச்சவன் தாயா. நான் ஏன் படிக்காம விட்டேன்னு இப்ப வருத்தமா இருக்குது. கரெக்டா மேட்ருக்கு வந்துட்ட பாரு. சரி, நானும் நேரா மேட்ருக்கே வந்துடுறேன். ஒன்னும் இல்ல, அர்ஜென்ட்டா ஒரு 2 கோடிய பேக்ல எடுத்துன்னு நான் சொல்ற இடத்துக்கு வந்துரு. டேய், என்ன மிரட்டுறியா நீ? ஐயோ, நான் எங்க சார் மிரட்டினேன்? கெஞ்சி தான் சார் கேக்குறேன். மரியாதையா 2 கோடி எடுத்துன்னு வாங்க டாக்டர் சார். வருமானமே வராத வேஸ்ட் லக்கேஜ வச்சுக்கின்னு நான் என்ன பண்றது? அறுத்து போட்டு போய்கினே இருப்பேன். டேய், நீ ரொம்ப ஓவரா பேசுற. அவர் மேல ஒரு கீறல் பட்டுச்சு, நடக்கிறதே வேற. ஐயா சாமி, கீரல் உள்றதுக்கு இது என்ன கிளியோ பற்றாவா வச்சு கொஞ்சறதுக்கு? கேள போல்டு, அதெல்லாம் ஒண்ணாகாது. பணத்தை கொடுத்துட்டு பீஸா கூட்டின்னு போய்கினே இரு, அவ்வளவுதான். டேய், அங்க பாரு. டேய், வேணா, அவரை விட்டு. அவருக்கு ஏதாவது ஆச்சு, உங்க யாரையும் நான் சும்மா விட மாட்டேன். அதுக்கு நீ முதல்ல வெளியே போகணும்ல. வேண்டாம், அவரை விட்டுருன்னு சொன்னேன். நீ நான் சொல்றத கேட்டு ஒழுங்கா அங்க ஓரமா நில்லு. இல்லன்னு வச்சுக்கோ, உன் மாமனை போனமாதான் பாப்ப. டேய், அவனை புடிங்கடா, கூட்டிட்டு போங்க. மாப்பிள்ளை ஒண்ணு செய்யாதீங்கடா. அவரை ஒண்ணு செய்யாதீங்கடா, விடுங்கடா. யோ மாமா, உன் மாப்பிள்ள வந்துட்டானா உன்னை காப்பாத்திடுவானா இல்ல காப்பாத்தத விட்டுருவோமா? இதுக்கப்புறம் அந்த கடவுளே வந்தாலும் உன் மாப்பிள்ளைய காப்பாத்த முடியாது. டேய், அவருக்கு ஏதாவது ஆச்சு, உங்களை சும்மா விட மாட்டேன். என்ன பண்ணுவ? என்னடா பண்ணுவ? ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.